பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு வெளிப்பட்டு கொண்டு வருகிறது. 40 நாட்கள் 40 கேள்விகள். தேவன் நம்மிடத்தில், உங்களிடத்தில், என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன என்று மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலே இயேசு ராஜா எழுப்பின கேள்விகளை மையப்படுத்தி உங்களோடு கூட நானும் ட்ரினிட்டாவும் பேசி கொண்டு வருகிறோம். உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதை அறிந்து விசேஷமாக இந்த 40 நாட்கள் 2 நாட்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரியா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிற வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். இயேசு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள். இயேசு இரவெல்லாம் ஜெபம் பண்ணி விடியற் காலையில் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என்று பைபிளில் படிக்கிறோம். அப்போது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய சீடர்களை வசனம் சொல்லுகிறது, 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா, என்னை விட்டு பிரிந்து போக மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்டார். எந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் கேட்டார்? அதற்கு முந்தின வசனத்தில், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவரோடு கூட நடவாமல், இயேசுவை ஃபாலோ பண்ணாமல், அவருடைய வசனங்களை ஃபாலோ பண்ணாமல் அவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். பின்மாற்றக்காரர்கள். உடனே தம்முடைய சீஷர் பக்கமாய் திரும்பி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு சீஷர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று கேட்டால், சீமோன் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று நம்ம கீழே படிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் யார்கிட்ட போக முடியும்? ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை பின்வாங்கும்படி விசுவாசத்தை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு, ஜெப ஜீவியத்தை விட்டு, கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டு உங்களை பின்வாங்கும்படி ஏதாயிலும் ஒரு பொல்லாத ஆவி கிரியை செய்வானானால் அவனை மேற்கொள்ளுகிற ஒரு ஆயுதம் உங்களிடத்தில் இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதனால் வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், வாழ்வடைவீர்கள். அதனால் இந்த நாட்களில் நான் சொல்கிறேன், அநேகர் பின்வாங்கி போயிட்டாங்க. ஒரு காலத்தில் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா உபதேசங்களில் காம்ப்ரமைசிங்குள்ளே போயிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை பாவத்தை கண்டித்து உணர்த்த அநேகருக்கு விருப்பம் இல்லை. சரியா? உலகம், பொருளாதாரம், உலகத்துக்கு அடுத்த காரியங்களையே பற்றி சிந்திக்கிறார்கள். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். நீங்கள் பாக்கியவான்களாக இந்த 2 நாட்களில், ஆண்டவரே, இன்னும் நான் வேதத்தை நேசிக்கணும், இன்னும் உம்முடைய பைபிளை படிக்கணும், இன்னும் நான் உம்மோடு கூட நெருங்கி வாழணும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட, ஆண்டவர், ஒரு நாள் நாம் விட்டு பின்வாங்க மாட்டேன். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களால் என்னை நிரப்பும், உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பும். ஜெபம் பண்ணுவோமா? கைகளை உயர்த்தி ஒருமனப்பட்டு, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று வேதனையோடு தம்முடைய சீடர்களை பார்த்து இயேசு கேட்டபோது, உடனே துடிப்போடு பேதுரு சொன்னது போல, ஆண்டவரே, ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டப்பா, நாங்கள் வேறு எங்கப்பா போக முடியும் என்று சொன்னது போல நாங்களும், ஆண்டவரே, இன்றைக்கு அறிக்கை பண்ணுகிறோம், ஜீவனுள்ள வசனம் உம்மிடத்தில் உண்டு. ஆண்டவரே, அந்த வசனம்தான் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கெல்லாம் வெளிச்சம் என்று பைபிளில் படிக்கிறோம்ப்பா. அதனால் இன்றைக்கு இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதரர், என் அன்பு சகோதரியின் லைஃப்பில் வசனம் வாழ்க்கையாக மாறட்டும், வசனம் வெளிப்பாடாக மாறட்டும், வசனத்தின் மேலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாகத்தை ஏற்படுத்தும், அதன் நிமித்தம் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே நீங்கள் கேட்ட வசனம்
உங்களை பலப்படுத்தும். தைரியமாக இருங்க. இப்போது நீங்கள் கேட்டுட்டீங்க, கர்த்தருக்குள்ளே பலப்பட்டுட்டீங்க, தைரியம் அடைஞ்சிட்டீங்க. இந்த லிங்கை அப்படியே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு அவர்களும் நாளையிலிருந்து இந்த சரியாக 6 மணிக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேள்விப்பட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், தொடர்ந்து உங்களுக்கு இதே போல நிகழ்ச்சிகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.